படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தீனா படத்துடைய கதைக்கு ரிசம்பிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாஸ்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கோட லீடருடைய பையனாக இருக்கக்கூடிய சூர்யா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வராரு. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கேங் விடாமல் வர துரத்துது அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்குரிய சீக்வன்ஸ். மேபி என் கெஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஜெயில் சீக்வன்ஸ் தான் சூர்யா சாரோட இன்ட்ரோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கேங்குக்காக ஒருத்தரை கொண்டுட்டு ஜெயிலேருந்து முடி வெளியே வர்ற மாதிரியான காமிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ட்விஸ்ட் வச்சுருப்பார். நிறைய நம்ம யோசிக்க முடியாத பல விஷயங்களை வந்து ஸ்க்ரீன் பிளே மூலிமா மேஜிக் மாதிரி மாற்றிக்கிட்டே போவார். ஸோ அதனால் எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் டீசரை பார்த்த வரைக்கும் ரொம்பவே புதுசாக இருந்தது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுவும் எண்டில் வரக்கூடிய அந்த ஒரு லுக்கை எல்லாமே பார்க்கும்போது மிரட்டின மாதிரி இருந்தது.